ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிடுறேன், நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. நம்ம காலையிலே வேலை வந்துச்சுங்க, பாலைவனம் போனோமா, அதுக்கு தான் நானும் அண்ணனும் போயிட்டுருக்கோம். நம்ம இருந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். சரி வாங்க போயிட்டு பார்ப்போம் என்னான்றதை. நம்ம இப்போ பெட்ரோல் பங்கில் இருக்கோம். பெட்ரோல் போட்டு நேராக போக வேண்டியது தான். காலையில் டைம்ன்றதால பங்க்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. சரி வாங்க போகலாம். நம்ம ஜாக்கூருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம வந்தாச்சுங்க நம்ம ஜாக்கூருக்கு. பாருங்கள் எவ்வளோ பறவை இருக்குதுன்னு பாருங்கள். புறா எல்லாம் நம்மளுது தான். நம்மளுதுனா நம்ம ஓனர்து. பாருங்கள் முயல் இருக்குது, 4 முயல் இருக்கும், ஒன்று தான் இருக்குது, மீதியெல்லாம் அந்த சைடு உள்ளே இருக்குது போல். பாருங்கள் கோழி நிறைய வளர்க்குறாருங்க, எதுக்கு தான் வளர்க்குறாருன்னே தெரில. ஆடு அவ்வளோ ஆடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலை செய்கிறவங்களோட ரூமு, அங்கே தான், அதான் அவங்க ரூமு. பாருங்கள் இது வந்து இந்த இந்த சைடு கொஞ்சம் தான் இருக்குது, மீதியெல்லாம் அந்த சைடு இருக்குது, அந்தாண்ட பக்கம். இங்கே எல்லாமே காசு தாங்க. தண்ணி கொண்டு காசு கொடுத்து வாங்கணும். எதுக்கு தான் மனுஷன் இவ்வளோ வளர்க்குறாருன்னு தெரிலைங்க. இல்லை என்ன தான் லாபம் கிடைக்குதுன்னு தெரில அவருக்கு. சரி வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கரெக்டாக ஜாக்கூர்லேருந்து வந்து குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இங்கே வந்துட்டோங்க. தொழுதுட்டு இப்போ நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி வாங்க நெக்ஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம். டைமிங் கரெக்டாக இருந்துச்சுங்க. வந்துட்டு அப்படியே நம்ம நேராக இங்கே வந்துட்டோம். நமக்கு மதியம் சாப்பாடு வந்துச்சுங்க. சிக்கன் குழம்பு, சலாடு. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். காலைல நம்ம பாலைவனத்துக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் வேலை இல்லை. சரி வாங்க ரூமுக்கு போகலாம். ஈவினிங் சப்போஸ் எதனா வேலை வந்தால் வரும், பார்ப்போம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரூமுக்கு போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுதுங்க. நம்ம இப்போ தான் ரூம்லேருந்து அப்படியே போயிட்டுருக்கோம். மேடம் கால் பண்ணி எங்கேயோ வெளில போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். சரி வாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம் எங்கே போகிறாங்கன்னு. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுது. இதுக்கு முன்னாடி மேடம் வெளில போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போனேன். இல்லை இப்போ போகல, நான் ஃபோன் பண்ணும்போது போகலாம், கொஞ்ச நேரம் கழித்து போகலான்னாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை வந்துச்சு நமக்கு. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான் நம்ம இப்போ கேஸ் எடுக்க தான் போயிட்டுருக்கோம். வாங்க போய்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். குவைத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையுமே இருக்கும். எல்லா ஏரியாலையுமே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜெமியா இருக்கும். ஜெமியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையுமே இருக்கும். கத்தாரில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம கத்தாரில் இருந்தோம்னு சொல்லியிருந்தேன். கத்தாரில் இப்படி இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையுமே பக்கத்துலேயே கேஸ் எடுக்கிற ஒரு இடம் இருக்கும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போய்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். வந்தாச்சு. இதாங்க இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இரும்பு சிலிண்டர் இருக்கும். நம்ம கத்தாரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பிளாஸ்டிக் சிலிண்டர் தான். இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், அது வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கத்தார்லேயும் இது மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க அப்டேட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னும் அவங்க அப்டேட் ஆகலை. தெரில, இன்னொரு 2-3 வருஷத்தில் இங்கேயும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெரியல, பார்ப்போம். கேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 200ரூவாங்க. ஒரு கேஸ் வந்து 200ரூவா தான். நம்ம ஊரில் பாருங்கள் எவ்வளோ, 1000 ஒரு டைம் 1000ன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 900ன்றாங்க. 900லாம் இல்லை, 1000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தாங்க நம்ம கேஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தோம். மறுபடியும் ஒரு வேலை வந்துச்சு. ஹேண்ட் வாஷ் வாங்கணுமா, அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம். டெய்லி இதே மாதிரி தாங்க பண்ணுறாங்க. நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க.
என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. இதுதான் நம்ம ரெகுலராக வாங்குற கடை. வாங்க போகலாம். எங்கே இருக்கு? இங்கே தான், இந்த பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. எங்கெங்க இருக்கு? இதோ இருக்கு. இதான் நமக்கு வேணும். 2 பீஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆல்ரெடி 2 பீஸ் தான் அதில் போட்டு ஒட்டியிருக்காங்க. சரி, வாங்கியாச்சு. வாங்கிட்டு போயிட்டு கொடுக்க வேண்டியது தான். மேடம் வேறு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரில. அவங்க வெளில போகணுன்னு சொன்னாங்க, அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் வாங்க. நம்ம மேடம் கூட பார்த்தீங்கன்னா வெளில வந்திருக்கோம். ஜெஹராவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த இடம் என்னன்றது. இது வந்து ஒரு புக் ஸ்டோர் மாதிரி, நெட் சென்டர். இங்கே தான் வந்திருக்காங்க மேடம். உள்ளே போயிருக்காங்க, 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஜெஹராவில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது வந்திருந்தீங்கனாலும் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்குறாங்க. அங்கே ஏதோ வேலை முடியல போல். இதுவும் நெட் சென்டர் மாதிரி தான், புக் ஸ்டோரு. உள்ளே போயிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து எங்கே போகிறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு இந்த காஃபி ஷாப்புக்கு போயிருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நெட் சென்டரில் இருந்தாங்க ஒரு 1/2 hour. இப்போ இது உள்ளே போயிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு தெரில, பார்ப்போம். நமக்கு நைட்டு சாப்பாடு வந்துருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. மக்ரோனியா, சாண்ட்விட்சு. இவ்வளோலாம் நானும் சாப்பிட மாட்டேன், அவரும் அண்ணனும் சாப்பிட மாட்டார். 2 பேருமே கம்மியாக தான் சாப்பிடுவோம். அவ்வளோதாங்க, பாதி சாப்பிட்டு பாதி எடுத்து வைக்க வேண்டியது தான். நம்ம மேடம் கூட வெளில போயிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தான் வந்தோம். டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. நமக்கு சாப்பாடு வந்துருக்குது. சரி, அவ்வளோதான், வேலைலாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக விளாக் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், லவ் யூ ஆல். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.